Prasad is a person of love and she is known for her dedication towards the welfare of the students. We are proud to have you among us, ma'am. Kindly come and share with us your inspiring thoughts. அனைவருக்கும் வணக்கம். நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையுமே இங்கே குழந்தைகள் வந்து நாடகமா பாடலா ஆடலா இங்கே காமிச்சிட்டாங்க. எழுத்தாளர் அப்படிங்கிற வகையில் இல்லை சமூக பொறுப்பு மிக்கவர்கள் அப்படிங்கிற வகையில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை இருந்தது. வருங்கால தலைமுறை எப்படி இருக்க போகுது, மொழி குறித்து எப்படி இருக்க போறாங்க, அவங்களுக்கான மொழியை எப்படி தேர்ந்தெடுக்க போறாங்க, விவசாயத்தை பற்றிய கணிப்பு என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. ஆனா இந்த ஸ்கூல்ல இந்த பள்ளிக்கூடத்துல இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரியுது வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் இந்த பள்ளிக்கூட குழந்தைகள். குழந்தைகளை பாராட்டுவதோடு பெற்றோர்களையும் கேப்டன் ஆஃப் த ஷிப் என்கிற மாதிரி இந்த பள்ளியின் தாளாளர் அருமை நண்பர் தோழர் ஜான் பீட்டர் அவர்களை இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் கரகோஷத்தோடு அவருக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும். அது மென்மேலும் அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா இன்னும் அதிகமாக அவர் இந்த பள்ளிக்கூடத்துக்காக செய்யணும்னு நினைக்கிறாரு. அவரை உற்சாகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையும் கூட. இந்த இன்விடேஷன்ல இந்த சமூக நீதி இந்த ஆண்டு விழாவுக்கான நோக்கத்தை நாம் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா மண்ணில் தூதுவர்கள் அப்படின்னு இருந்தது. நான் படித்ததெல்லாம் ஏஞ்சல் அப்படின்னா தேவதைகள் தான் நான் படிச்சிருக்கேன். நம்ம அப்படிதானே படிச்சிருப்போம். ஏஞ்சல்னா தேவதைகள் வராங்கன்னு நினைச்சிருப்போம். ஆனால் தூதுவர்கள் அப்படிங்கிறது அவங்க இங்க ஆரம்பத்துல இந்த குழந்தைகள் வாசிச்சாங்க வாழ்த்து, ஒவ்வொரு மதம் குறித்து வாசிச்சாங்க. அதுல இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக இந்த பள்ளிக்கூடம் இருக்கும் அப்படிங்கிறத தொடங்கினாங்க. எவ்வளவு பெரிய விஷயங்க அது, எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதான் இந்த பள்ளியின் சாரம் என்பதே அவ்வளவுதான். கல்விதான் இந்த உலகத்தில் இந்த மனிதர்களுக்கான ஆகச்சிறந்த கருவி. அது மிகப்பெரிய அந்த ஆயுதமாக இந்த பள்ளிக்கூடம் விளங்குகிறது என்பதற்கு ஜான் பீட்டர் அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப ரொம்ப நான் உணர்ச்சி வசப்பட்டு இங்கே உட்காந்துருந்தேன். அந்த பிள்ளைங்க ஆடும்போதும் மயிலாட்டம் ஒயிலாட்டம்லாம் நான் வேறு பள்ளிக்கூடத்தில் நான் விசாரித்த போது அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவாக தெரியலை. மயிலாட்டம் ஒயிலாட்டம்லாம் தெரியாது. இந்த குதிரையை வச்சு ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கலை தஞ்சாவூரில் தோன்றியது. ஆனால் அந்த கலை அழிந்து விட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கலை அழிந்து விட்டது. ஆனால் அதை மீட்டுருவாக்கம் செய்வது போல இந்த குழந்தைகள் வந்து ஆடியது. கண்ணுல தண்ணி வந்துருச்சுங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ நம்பிக்கை, இந்த சமூகம் மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதை விட பார்த்தா இந்த பிள்ளைங்க எல்லாம் பழைய பாட்டு, எதுவும் புது பாட்டே இல்லை, எல்லாம் பழைய பாட்டு, எல்லாம் புரட்சிகர பாடல்கள். என்ன ஹைலைட்டுன்னா இந்த குழந்தைங்க அந்த பாடல் வரிகளை உச்சரிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள இன்வால்வ் ஆகாம இந்த டான்ஸ் ஆடவே முடியாது. இதை வந்து இந்த பாடலை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர்கள் எங்க, அவங்களுக்கு அவார்டு மட்டும் பத்தாதுங்க. ஒரு குழந்தைகளை வந்து டைரக்ட் பண்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆசிரியர்கள் வந்து மகத்தானவர்கள். இந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் மகத்தானவர்கள். அவ்வளோ ஒரு சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. ஜான் பீட்டர் தோழர் வந்து சொன்னாங்க என்கிட்ட, என்ன ஒரு ஆச்சரியம்னா யாரும் அப்படியெல்லாம் ஆசிரியர்களை எல்லாம் பாராட்டிட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், தாளாளர் அவ்வளோ சீக்கிரமாலாம் பாராட்டிட மாட்டாங்க. ஆனால் என்னை சந்தித்ததிலிருந்து ஆசிரியர்களை தான் அவ்வளவு பாராட்டினாங்க. ஜான் பீட்டர் தோழர்
ஆசிரியர்களை தான் கொண்டாடி மகிழ்ந்தார். அதுதான் இந்த பள்ளிக்கூடத்தின் மாபெரும் சிறப்பு, மாபெரும் சிறப்பு. இன்னும் ஒரு விஷயம் கவனிச்சேன், இதில் சும்மா ஏதோ படித்தோம், படித்து முடிச்சுட்டு வெளியில் போனோம், ஏதோ தகுந்த வேலை பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் வாழ்க்கைக்கு எந்த கல்வி தேவையோ இந்த கல்வியிலிருந்து, இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து நீங்கள் வேற பள்ளிக்கூடம் போனாலே மாறும். பெற்றோர்களின் மனநிலை மாறும், குழந்தைகளின் மனநிலை மாறும். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து நீங்கள் எங்கு போனாலும் உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும். ஏன்னா இந்த கல்வியானது வாழ்க்கைக்கு பயனுள்ள கல்வி. அப்படியான ஒரு செட்டப்பில் தான் நான் இப்போதான் நான் வந்து பார்க்குறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. பள்ளிக்கூடம் என்னன்னா எல்லா இதுலேயும் ஆனுவல் நடக்கும்ல, ஆனுவல் டே நடக்கும்ல, அதுக்கு அந்த மாதிரி ஏதோ குழந்தைகள் செலிப்ரேஷன் இருக்குன்னு நான் வந்தேன். ஆனால் இந்த சமூக நீதி என்று எழுதியதற்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது, இந்த பள்ளிக்கூடம் சாதாரண பள்ளிக்கூடம் அல்ல, ஏதோ ஒன்று பண்ண போகுது, மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறது என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு திமுக அமைச்சர் அவர்கள், திருச்சி சிவா அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு உரையாற்றினார். அது என்னால் மறக்கவே முடியாது. அது பேரண்ட்ஸுக்கும் சரி, இந்த குழந்தைகளுக்கும் அது உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு கதை சொன்னார். ஒரு பறவை ஒன்று கூண்டில் அடைபட்டு கிடந்தது. அந்த வழியா ஒருவர் போயிட்டு இருக்கார். இந்த பறவை அவரை பார்த்து, வழியில் சென்று கொண்டிருந்தவரை பார்த்து சொல்லுது, இந்த கூண்டிலிருந்து என்னை நீ விடுவித்தால் உனக்கு ஒரு 3 நல்ல விஷயங்களை சொல்லுவேன். திருச்சி சிவா அவர்கள் சொன்னது, நல்ல விஷயங்களை சொல்லுவேன், நல்ல வரம் இல்லை, நல்ல விஷயங்களை சொல்லுவேன், வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை சொல்லுவேன் அப்படிங்கிறது. அப்போ அந்த பையன், அவர் இப்போ வழிபோக்கர் என்ன பண்ணாருன்னா, அந்த பறவையை அந்த கூண்டிலேருந்து விடுவிக்கிறார். அப்போ அந்த பறவை சொல்லுது, நீ எப்போதும் எந்த காலத்திலும் பழச நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இதற்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்கள் நடந்ததோ அதெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது என்கிற ஒரு முதல் தகவலை அதுக்கு சொல்லு, அவருக்கு சொல்லு. சரி, எனக்கு பறப்பதற்கு நீ உதவி செய், ஏன்னா நான் ரொம்ப நாளாக கூண்டிலே இருந்துட்டேன், எனக்கு பறக்க முடியல, பறப்பதற்கு உதவி செய். அப்படி உதவி செஞ்சா இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் பறப்பதற்கு உதவி செய்கிறார். அப்போ அந்த பறவை சொல்லுது, வாழ்க்கையில் எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை தவற விட்டுறாத அப்படின்னு சொல்லுது. சரி, 2வதும் சொல்லியாச்சு. கடைசியாக 3வதாக அந்த பறவை பறந்து போய் ஒரு மரத்தில் போய் உட்காந்துட்டு சொல்லுது, உனக்கு ஒன்று தெரியுமா, என் வயிற்றுக்குள்ள 2 பெரிய வைரங்கள் இருக்கு. அதை நீ என்னை பிடிச்சிருந்தா, ஒருவேளை என்னை பறக்க விடாமல் நீ என்னை வந்து உன் கைக்குள்ளே வச்சிருந்தா, என் வயிற்றை கிழிச்சு நீ அந்த 2 வைரத்தையும் எடுத்திருக்கலாமே, என்னை விட்டுட்டியே அப்படின்னு அந்த பறவை சொல்லுது. இப்போ 3வதாக என்ன சொன்னிச்சு அப்படின்னா, நான் தான் 2 பறவை இருக்கு, என் வயிற்றுக்குள்ள 2 வைரம் இருக்குன்னு சொல்றேனே, அதையும் நம்பி நீ வருத்தப்படுற. ஏன்னா அவன் வருத்தப்படுறான், ஐயோ அப்படியா, உன்னை நான் விட்டுட்டேனா, உன்னை விடாம இருந்தா அந்த வைரத்தை நான் கைப்பற்றிருப்பேனேன்னு அவன் வருந்துறான். அப்பதான் அந்த பறவை சொல்லுது, நான் தான் உனக்கு சொன்னனே பழச நினைச்சு வருத்தப்படாதன்னு. 1 முடிஞ்சிருச்சா? 2வது, நான் உன் கைக்கு கிடைச்சேன், நீ வாய்ப்பை தவற விட்டுட்ட, முடிஞ்சிருச்சா? 3வது, அட அர்ப்பணி, நானே சின்னோண்டு பறவை, என் வயிற்றுல எப்படி இவ்வளோ பெரிய வைரம் இருக்குன்னு சொல்கிற, அதை நீ நம்புற, உனக்கு பகுத்தறிவு வேண்டாமா, உனக்கு சுய அறிவு வேண்டாமா, இந்த பறவைக்குள்ளே 2 வைரம் இருக்காதுன்னு நீ நம்ப வேண்டாமா, அதனால் நீ வாழ்க்கையில் தோற்றுவிட்டாய் என்று சொல்லி அந்த பறவை பறந்து போனது. எனவே வாழ்க்கையில் எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை மிகச் சரியாக பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக நமக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை பகுத்தறிவாக பகுத்தறிந்து வாழ்க்கையை வெற்றியடைய வேண்டும் என்பதுதான்
இந்த இடத்தில் உங்களுக்கும் எனக்குமே நான் சொல்லிக்கொள்கிற சமூக நீதி. எனவே இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த எனது அருமை நண்பர் ஜான் பீட்டர் அவர்களுக்கும், எனக்கு எப்போதும் இலக்கிய பயணத்தில் உறுதுணையாக இருக்கும் அன்பு நண்பர் குழந்தைசாமி தோழர் அவர்களுக்கும், என் அன்பு கணவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் முன்னாடி நின்று ஏதோ ஒரு சின்ன கருத்தை, இந்த பள்ளிக்கூடம் எதை செய்ய விரும்புகிறதோ அதில் ஒரு சிறு துளியை உங்கள் முன்னே விட்டுவிட்டு செல்கிறேன். நன்றி. வாய்ப்பிற்கு நன்றி தோழமைகளே. சந்திப்போம். நன்றி.